ஹலோ ஹாய் எவ்ரிவன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆமாம், பார்ட் 1 வந்துட்டு வண்டலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து சேம் அதோடைய கண்டினியூட்டி தான் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரி ஓகேங்களா? இன்னும் நிறைய பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாமே இதில் தான் அப்லோட் ஆகியிருக்குமே, அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே விசிட் பண்ணிக்கிட்டே வந்த பிளேஸ் வந்து அகெயின் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மயில்கிட்ட போய் பார்த்தேன். மயில் முடிச்சிட்ட பிறகு இதை பாருங்கள், இதெல்லாமே மாடு கிட்ட வந்திருந்தோம். ஸோ மாடுக்கான இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பெருசு. எல்லா அனிமல்ஸுமே ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ரொம்ப மட்டும் ஸ்பேஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப. அதை பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக அந்த மாடு தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், உள்ளலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய மாடுங்களாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே விசிட் பண்ணிக்கிட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 நாங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டோம் இந்த ஜூவில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த அந்த ஒரு இடமே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோமா. ஸோ இத்தனை ஜனங்க வந்து நேற்று வந்திருந்தாங்க, விசிட் பண்ணியிருந்தாங்க வண்டலூர் ஜூவில். ஸோ எல்லாருமே வந்து லீவ் இல்லையா, கவர்மெண்ட் ஹாலிடே ஆகஸ்ட் 15. ஸோ அதனால் எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே வந்து சாப்பாடு கூட விற்றுட்ருந்தாங்க. ஒரு சாப்பாடு 100 ரூபாவா. அந்த பிளேட்டு சாப்பாடு தான் வருதே. அந்த பிளேட்டு சாப்பாடு, ஒரு எக்கு, தயிர் பச்சடி ப்ளஸ் கத்திரிக்காய் தொக்கு, இதெல்லாம் சேர்த்து 100 ருபீஸ் அப்படின்னு போர்டு வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதில் போர்டில் தான் நான் பார்த்தேனே இது இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்தில் வந்து காஃபிலாம் இருந்துச்சு, காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது, ஐஸ்கிரீம் எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே அதில் காஃபியெல்லாம் ஒன்று வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து சரி வேறு அனிமல் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டோம். இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு வெள்ளை புலி. சூப்பராக இருந்தது. இதுதான் அப்படியே வாக்கிங், ரொம்ப நேரமாக வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தார் இவர். அதை பாருங்களேன், டேரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆனால் கிட்ட போயிட்டோம் அவ்வளோதான் போல். அதோட ரொம்ப நாள் பசியை தீர்த்துக்கும் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு வியூவுமே காட்டியிருந்தாங்க. இது கூட இன்னொரு புலியும் இருக்குது, அது அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கு அந்த புலி. அது வீடியோவில் கூட காட்டியிருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் 2 புலி இருந்துச்சு அதில். இது ஒன்று மட்டும் ஆக்டிவாக இருந்தது. இந்த ஒரு புலி மட்டும் நடந்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வாக்கிங் பண்ணிகிட்ருக்க போல் இது. ஸோ இந்த புலியை பார்க்கலாம் கூட நிறைய பேர் ஆச்சரியமாக வந்தாங்க, புலி அப்படின்ட்டு. இப்போ நம்மளாம் படிக்கிற ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம், மேக்ஸிமம் இந்த யூடியூப்பில் பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நேரில் பார்க்குறது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ புலியார் பாட்டுக்கு புலியார் சுற்றிக்கிட்டே தான் இருந்தார். அதோடைய இடம்லாம் கூட பாருங்களேன், அழகாக ஒரு பெரிய மரத்தடி, அது கீழே இதுங்க, நல்லா இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு டிஃப்ரென்ஸில் காட்டியிருக்காங்களா, அதனால் சூப்பராக இருந்தது பார்க்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரமாக அதை வாக்கிங் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புலிக்கிட்டே இருந்து அப்புறம் வேறு டைரெக்ஷன் போயிட்டோம். இது வந்து வேறு அனிமல் போல். நெக்ஸ்ட்டு போகிறது வேறு அனிமல். இது வந்து அங்கங்கே வந்து ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு, நிறைய ஜனங்க நடக்கிறதுக்குமே ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் இருந்தது. அங்கங்கே வந்துட்டு சேர்லாம் வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உட்காரத்துக்காக. இதை பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஷெட்டு மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் சில பேர் ரெஸ்ட் எடுத்து நடக்கிறவங்களுமே இருக்காங்க. அந்த ரோடு எல்லாமே கூட சுத்தமாக க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஒரு குப்பைலாம் போட்ட மாதிரிலாம் எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருந்துச்சு. இன்னொரு புலி வந்து படுத்துட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புலி தான் அது. இந்த படுத்துட்டு இருந்ததை ஜூம் பண்ணனே இப்போ நான். ஸோ எல்லாமே இருந்தது. அங்கங்கே டீ காஃபி கடையாக இருக்கட்டும், அங்கங்கே உட்காரத்துக்கு சேரு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அழகாக நிறைய ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது சேர்லாம்.
அழகாக உட்காந்துட்டு உட்காந்துட்டு போகிறதுக்கெலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்க. ஸோ இப்போ அப்படியே க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனேன். இங்கே ஒரு விலங்கு இருக்குது பாருங்கள். இதை பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் அழகாக இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டு ஜூவில் இருக்குது எல்லா விலங்குமே அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கிளம்பி வெளியே வந்துருச்சு, ஜனங்களுக்கு தான் ஆபத்து. இங்கே பாருங்கள், அங்கங்கே மேப் கூட விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்கப்புறமா எது வருது, எதுக்கப்புறமா எந்த அனிமல் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் என்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு போனால் என்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் அங்கங்கே ஒரு மேப் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாமே அழகாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், சும்மா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இடம்லாம் சூப்பராக இருந்தது. இடத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க, க்ளீனாக இருந்துச்சு, நீட்டாக. அப்படியே 2 பேருமே நடந்து போயிட்டே இருந்தோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். இந்த ட்ரீஸ் தான் வேறு லெவலு. எங்கே சுற்றி பார்த்தாலுமே ட்ரீஸ் இல்லாத இடமே அங்கே பார்க்கவே முடியாது. மெஜாரிட்டி நிறைய ட்ரீஸ் அங்கே இருந்துச்சு. ட்ரீஸ் அதிகமாக இருந்தாலே நமக்கு நல்லது தானே வெயில் காலத்துக்கு. நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி வண்டி புக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வண்டியிலையே உட்காந்துட்டு எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. ஆனால் அந்த வண்டி கேட்டோம் நாங்களும், ஒருத்தவங்களுக்கே 100 ருபீஸ் அப்படின்னாங்க. பட் அது 5 மினிட்ஸ் தான் டைம் கொடுக்குதே. ஒரு அனிமல் கிட்ட அந்த வண்டி நிப்பாட்டுது, 5 நிமிஷத்தில் ஹாரன் அடிக்கிறாங்க. ஹாரன் அடித்ததும் உடனே அந்த ஜனங்க எல்லாருமே அனிமலை பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்து உட்காந்துடணும் வேனில். திரும்ப அவங்க இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் சேம் ரொட்டீன். அப்படி தான் அந்த வண்டியில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டே போயிட்டுருந்தாங்க ஒவ்வொரு அனிமல்ஸையுமே. பட் நான் வந்து வண்டியில் எதுவுமே ஏறவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக ஒவ்வொன்றத்தையுமே நடந்து தான் போயிட்டுருந்தோமே. அழகாக ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே ஒவ்வொரு போர்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த போர்டில் வந்து அதனுடைய அந்த ஒரு சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சிறப்பம்சங்கள் அப்படின்ற மாதிரி அந்த போர்டிலலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே பாருங்கள், இந்த வலையுள்ள ஒன்று சுற்றிட்டுருக்கு, தெரியுதுங்களா? இதுவும் ஒரு புலி தான். ஸோ அதுதான் நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புலின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2-3 டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறாங்க அந்த புலியிலையே. ஃபஸ்ட்டு வெள்ளை புலி பார்த்தோம், இது நார்மல் புலியாக இருக்குது. அந்தமாரி வாட் எவர் எந்த அனிமல்ஸாக இருந்தாலுமே அது ஒன்று மட்டும் இருக்காது. அந்த ஒரு அனிமலையே 10-15 டிஃப்ரெண்ட் வரைக்குமே அவங்க வச்சுருக்காங்க நிறையவே. இங்கே இது உள்ளே வந்து மழை வர மாதிரி பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த கம்மி மாதிரி இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம்ல, அது மேலே வந்து ஒரு குட்டி டேப் மாதிரி ஏதோ வச்சாங்க. அதுலேருந்து அப்படியே மழை வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது கேமராவில் தெரிய விசிபிள் ஆகலை, சும்மா ஒரு லைட்டாக அப்படியே தூரல் விழுற மாதிரி. ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்ல, அதனால் அப்படி க்ரியேட் பண்ணாங்களா என்னன்னு தெரில. பட் அது பார்க்க யூனிக்காக இருந்துச்சு. இதை பாருங்கள், நிறைய பேர் அங்கங்கே உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்ச் டைமுக்கு நாங்கள் லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகலையா, அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு பார்த்துட்டு வெளியே போயிட்ட பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டோமே. வெளியே ஹோட்டல் போயிட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோமே. இது வேற ஒரு அனிமல் பிளேஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, எனக்கே சரியாக கிளாரிட்டியாக தெரியல உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. பட் ஓவராலாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஒரு ஃபேமிலியோட எப்படி சொல்கிறது, ஒரு 4 to 5 ஃபேமிலி
எல்லாருமே ஒன்றா பேசி வச்சுட்டு எல்லாத்தையுமே சமைச்சி வச்சுட்டு காலையில் போயிட்டு நைட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. ஃபேமிலி கூடவே அப்படியே டைம் போயிடும். ஒரு பக்கம் காமெடி, ஒரு பக்கம் பாட்டு, அது இது, அது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கும். புளி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பாருங்கள். ஐ மீன் இது பேக் சைடு. ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, அது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் சைடு. அதனால் பேக் சைடு வந்து அகைன் எடுத்துருப்பேன் அந்த புளியை நான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வேறு ஒரு அனிமல், கொக்கு. ஏம்மா மூக்கு இருக்கே எப்பா, இங்கே என்ன அண்டார்டிகா லெவலில் இருக்குது அதுக்கு ஒவ்வொரு மூக்குமே. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டான மூக்கு இருக்குது பாருங்களேன். அழகாக அதோடைய ஸ்கின் டோன் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவுமே. எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு யூனிக்கான கலரில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்ட் 1ல் தான் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, நிறைய பேர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவ்வளோ பெரிய லென்த் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால் சரி 2 நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்ட்டு தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன். இதை பாருங்கள், இது எவ்வளோ அழகாக போகுது வெள்ளையா அழகாக தண்ணியில். அது வாயை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல. மூக்கும் வாயும் சேர்ந்து குத்துக்கிறாரு போல கடவுள் அதுக்கு. அதில் மூக்கு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, வாய் தான் அது திறந்து தண்ணியில் இது பண்ணுது. இதெல்லாம் ஒரு அழகு, இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி போல். இந்த பாருங்க எப்படி பார்க்குது பாருங்களேன். ஒரு வாட்டி கொத்திச்சு அப்படின்னா அவ்வளோதான், புண்ணாயிடும் போல் கை காலெல்லாம். ஆனால் வெயிலுக்கு தான் கொஞ்சம் இதுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுங்க. வெயில் வந்தாலும் கஷ்டம்தான், மழை வந்தாலும் கஷ்டம்தான் இந்த மாதிரி இடங்கள்ல. நல்லா ஒரு ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் புக்கில் பார்த்தது எல்லாமே இப்போ நேரில் பார்க்குறாங்களே பசங்க. அதனால் நான் இதை புக்கில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி தானே. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டே போகுதுங்க அப்படின்ட்டு, நீந்திட்டே போகுதுங்க அப்படின்னு பாருங்களேன். க்யூட்டாக இருக்குல்ல. அது பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, சூப்பராக இருக்கா? 3மே லைனாக வருதா? செம்மையாக இருக்குல்ல. நான் இது ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருந்தா ஒரு 1 hour மேலே போயிருக்கோம் போல் வீடியோ. பார்ட் 1லேயே ஃபுல் லென்த்தாக போட்டு வச்சுருந்தேன்னா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்ட்டிஷன்ஸ், ஃபஸ்ட் பார்ட் தனி, செகண்ட் பார்ட் தனி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போடுறேன். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது அனிமல்ஸு. இன்னும் அடுத்தடுத்து பாருங்கள், இதுக்கப்புறமா அடுத்தடுத்து பாருங்கள், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதனால் நான் ஃபுல்லாக வந்து என்னால் வந்து ஒரு வீடியோவில் போட முடியல. கொக்கிக்கிட்டே பாதி நேரம் இருந்துட்டேன் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் இருந்துட்டேன் போல் கொக்கிக்கிட்டே நான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த கொக்கிக்கிட்ட இவ்வளோ நேரம் இருந்தோமா அப்படின்ட்டு.
வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இந்த கொக்குதே. இட்ஸ் ஓகே விடுங்க, பாருங்கள். இன்னும் நிறைய இருந்தது அனிமல்ஸ். ஐயோ, ஸ்னேக்கெல்லாம் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஐயோ அந்த மாதிரி இருந்தது ஸ்னேக்லாம். அப்படியே வந்திருக்கும் பாருங்கள், ஸ்னேக் வீடியோவில் கூட இன்னும் போக போக வந்திருக்கும் ஸ்னேக்கு. அப்புறம் என்னது காண்டாமிருகம், அப்புறம் இன்னொன்று முள்ளம்பன்றி, அதெல்லாம் கூட இருந்துச்சு. பன்னி, காட்டு பன்னி அப்படின்ட்டு காட்டு பன்னிலாம் இருந்தது. எல்லாம் பார்க்க அப்படி இருந்துச்சு. மனுஷங்க யாராவது தெரியாதனமாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு இதுங்க கிட்டலாம். கொக்கு வீடியோ இவ்வளோ வருதா? இவ்வளோ நேரமாக நான் நின்று இந்த ஒரு வீடியோக்காக எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரமாக நின்று இருக்கேன் பாருங்களேன் இதுக்கிட்ட. எங்கள் ரிலேட்டிவோட மேரேஜ் வேறு இப்போ ஒன்று இருக்குது. ஒரு 7 o'clock அந்த மாதிரி போனோம் வேறு, வந்து இன்விடேஷன் வேறு வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் ஒரு 7 o'clock வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டு போகணும். அவ்வளோதான். இந்த கொக்கு வீடியோலாம் முடிச்சுட்டு அப்படியே வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் நடந்து. அங்கங்கே இந்த மாதிரி நிறைய கடை ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், அந்த மாதிரி கடைலாம் இருந்துச்சு. இதை பாருங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கடை மாதிரியே ஒன்று இருந்துச்சு. பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், இடம் நல்லா சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. எனக்கு இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அங்கங்கே நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக போகலாம். வண்டலூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இது ஒரு பெரிய கூண்டு, இதுக்குள்ளே இன்னொரு பேர்டு இருக்குது போல். இது எப்படி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குங்களா? அழகாக இருக்குது. இதுக்கு இன்னும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஒரு அனிமல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே ரொம்ப அதிகமாக கொடுத்து ரொம்ப நல்லா சூப்பராக இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நிறைய எனக்கே தெரில என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ பாட்டுக்கு வீடியோ போய்கிட்டே தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கே நிறைய தெரியும். நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்ன அனிமல்லாம் காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், அந்த சிம்பிள் யானைக்கு போகணும் அப்படின்னா இந்த பக்கம் போகணும் அப்படின்னு அந்த சிம்பிள் மூலிமா சொல்லியிருக்காங்க.
நிறைய பேர் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நேற்று. இந்த மாதிரி ஒரு சில கூண்டெல்லாம் பெருசாக இருக்கா, ஆனால் உள்ளே நம்ம போய் பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. இது பாருங்கள், இந்த இடமே உள்ள நீட்டாக அழகாக இருக்குது. ஆனால் இப்போ என் ஹஸ்பண்ட் போகிறாங்க பார்த்தீங்களா முன்னாடி, ஆனால் அது அவ்வளோ பெரிய கூண்டு இருக்குது. ஆனால் அதில் ஒரு அனிமல் கூட இல்லை, ஒரு அனிமலும் இல்லை, ஒரு பேர்டுமே இல்லை. ஒரு சிலதெல்லாம் செத்து போயிருக்கும்ல, அதனால் மேபி அந்த இடம்லாம் அப்படியே எம்டியாகவே இருக்குது, நிறைய கூண்டெல்லாம். இதை பாருங்கள், ஆக்சுவலி இந்த பேர்டு தான் வந்து அது உள்ளே இருந்திருக்கணும், அந்த பேர்டே இல்லை. அப்புறமா தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஒரு சிலதெல்லாம் இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இது வெறும் கூண்டு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சில இடத்துக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. இல்லை மேலே ஒன்று இருக்கு போல், ஏதோ ஒயிட் கலரில் பறக்குது லைட்டாக. ஈவினிங் டைமெல்லாம் சூப்பராக இருக்கும் போல் இல்லை, இந்த மாதிரி இடத்துலலாம் போய் உட்காந்தோன்னா அழகாக இருக்கும். நல்லா ஒரு அழகாக சில் பண்ணிகிட்டே அப்படியே ஃபோன் பார்த்துட்டே அந்த டேபிளில் தூங்கணும்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும் தூக்கம். சொர்க்கத்துக்கே போய்ட்டு வந்த ஃபீல் கிடைக்கும் போல். இது அடுத்த கூண்டு. இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இன்னும் இந்த குட்டி அழகாக இருந்தான். குட்டி வந்து பேசினான் என்கிட்ட. நான் ஹாய் சொன்னால் அவனும் என்ன ஹாய் எல்லாம் சொன்னான். க்யூட்டாக இருக்கான்ல. அதை பாருங்கள், உள்ளே ஒன்று உட்காந்துக்குது. இது பேர்டு. இதோ இந்த பேர்டு தான் அது. பிளாக் கைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது பேர். இது மயில். மயிலா என்ன இது? அந்த பேர்டு தான் போல். ஒரு ஆஃப்டர்நூன் மேலே என்னால் நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், டயர்டாகிட்டேன். நான் வரல, இதுக்கப்புறம் எங்கேனாச்சும் நான் உட்காந்துக்கிறேன், நீ வேணால் போய்ட்டு சுற்றி பார்த்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஆனால் அவங்க என்னை விடவே இல்லை. வந்தது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எல்லா இடத்தையுமே சுற்ற வச்சுட்டே இருந்தாங்க. இது பாருங்கள் ஆமை. அது எப்படி நடந்து வருதுன்னு பாருங்களேன் ஆமை. இது பாருங்கள், இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஒரு விலங்கு அப்படின்னா இதை தான் சொல்லுவாங்களே, ஆமை தான் சொல்லுவாங்க. இது பாருங்களேன், புக்கில் தான் படிச்சிருப்போம் இதெல்லாம். அதில் கிட்டே இருந்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆமை இருக்குன்ட்டு. அங்கங்கே இருக்குது. இந்த பாருங்கள், தண்ணியிலலாம் ஒன்று நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வந்து பத்துனுக்குது. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நான் குவாலிட்டியாக தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேபி குவாலிட்டியாக தான் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லா அனிமலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு ஆக்சுவலி குரோக்கடைல். முதல்ல இது ஆமாம், ஆமை கிட்டே இருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது முதல்ல அதான் குரோக்கடைல். தெரியுதுங்களா அந்த தண்ணியில்? இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பா, இது எனக்கு தெரிஞ்சு பாம்பு மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தது crocodile. இது வந்து ஸ்னேக் தான். அங்கே வேற ஜனங்க தள்ளிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்கவே முடியல. அதனால தான் ஷேக் ஆகிட்டே இருக்கு பாருங்களேன். நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறப்ப வேறு யாராவது வந்து 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 எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இரிட்டேட் ஆயிடுச்சு எனக்கு. இதோ பாருங்கள், இது ஸ்னேக் தான். அதை பார்த்தாலே தெரியுது அது ஸ்னேக் தான்ட்டு. அது பாருங்கள், அது பாருங்கள், தலை வருது பாருங்கள் அதுக்கு. சரி, எனக்கு ஸ்னேக்கை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் அதோட உடம்புப்பா. இதுங்களுக்கெல்லாம் இறையாயிட்டோம் அவ்வளோதான் போல. ஏம்மா நினைக்கவே பயமாக இருக்குது இதுங்களெல்லாம். இது பாருங்கள், இதுங்க கல்லுக்கு அடியில் போய் அது ஒளிஞ்சு கிடக்குது அது. ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறவனுக்கு தான் அடங்கும். அது பாருங்களேன், மேலே வருது பாருங்கள் அது தலை லைட்டாக. இது பாருங்க, தூக்கிச்சு பாருங்கள் அது தலையை. இது தலையை தூக்குனதும் எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன், அப்படியே பாருங்களேன் எவ்வளோ பெருசு. தலை சின்னதாக இருக்குது இதுங்களுக்கு. உடம்பு அப்படியே எருமை மாடு உடம்பு மாதிரி இருக்குதுங்க இதுங்களுக்கு. பாருங்களேன் அது எவ்வளோ நீளத்துக்கு போகுது பாருங்கள். நிறைய ஸ்னேக்லேயே நிறைய ஸ்னேக் இருந்துச்சு. என்னென்னவோ ஸ்னேக்கெல்லாம் இருந்தது. நல்ல பாம்பா அது இது அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு. ஒரு அருவருப்பான ஒரு விலங்கு அப்படின்னாலே அது எனக்கு பிடிக்காத ஒரு இது வந்து ஸ்னேக் தான். எனக்கு அது உடம்பு பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி நல்லா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபஸ்ட்டு. அதை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், தலையை தூக்குது பார்த்தீங்களா வீடியோவில். அது பாருங்கள், வருது வருது வருது. கண்ணை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, பேய் கண்ணு மாரிப்பா. அங்கங்கே ஒவ்வொன்று இருக்குது. இந்த கல்லுக்கடியிலலாம் ஒவ்வொன்று அதை பாருங்கள் படுத்துட்ருக்கு. சுற்றி போட்டு படுத்துட்ருக்குதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அது பாருங்கள் அங்கெல்லாம் எப்படி படுத்துட்ருக்குன்ட்டு. தண்ணிக்குள்ளே ஒன்று அந்த இலைக்குள்ளே மறைஞ்சு இருந்துச்சு. அங்கங்கே ஒவ்வொன்று ஒரு இந்த இதுலேயே வந்துட்டு ஒரு 3-4 இருந்துச்சு ஸ்னேக்ஸு. அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். ஸ்னேக்கெல்லாம் பார்த்துட்டு இது வெளியே போயிட்டுருக்கேன். நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நேரம் கால் வலி. ஏன்னா ஜனங்க வேறு அதிகமாக இருந்தாங்களா, வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தவங்க வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னும் கால் வலி அதிகமாகிடுச்சு. செம கால் வலி. அந்த காஃபி குடிக்கிறப்ப மட்டும்தான் கொஞ்ச நேரம் அந்த 10 நிமிஷம் எடுத்த ரெஸ்ட்டு தான். அதோட அந்த 3:30 மணி வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருந்தேன், ரெஸ்ட்டே இல்லையே. எப்போ இந்த வண்டலூர் ஜூலேருந்து வெளியே வந்து சாப்பிட உட்காந்தனோ அப்போ தான் லைட்டாக ரெஸ்ட்டே இருந்துச்சு எனக்கு. இது வந்துட்டு அங்கே ஒன்று இருந்துச்சு, அது ஏதோ ஒரு இந்த பாருங்கள் ஒரு ஸ்னேக்கை ஒரு ஆள் வந்து அந்த ஸ்னேக்கை சுற்றி இருக்கிறபடி ஏதோ ஒரு பொம்மை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அதுதான் அது என்ன எதுக்குன்னு தெரியல. வெளியே ஸ்னேக்கை பார்த்துட்டு வெளியே வரும்போது அதுதான் இருந்தது. இதை பாருங்க, அதில் வந்து நிறைய பேர் அந்த தண்ணிக்குள்ளே காசு 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இதுவும் போயிட்டு வேண்டிக்கிச்சு. அது என்ன வேண்டிக்குச்சின்னு தெரியல. நான் போய் வேணாம் தான் சொன்னேனே. போயிட்டு அந்த ஏதோ 1 ரூபா காயினை தூக்கி போட்டு வந்துடுச்சு. என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டுறாரு. அதை பாருங்கள், பார்க்குற எல்லாருமே ஒவ்வொரு வீடியோஸ் தான். இந்த அனிமலை பேர்ட்ஸு எல்லாத்தையும் பார்க்கையில் இது ஃபுல்லாக ஒரு கண்ணாடி பெட்டியில் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பாம்புக தாம்மா. மேலே போர்டே போட்டிருந்தது பார்த்தீங்களா, ஊர்வனை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கண்ணாடி விரியனா. ஸோ அதுக்காக ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு எக்ஸிபிஷன் லெவலில் வந்து இதெல்லாமே இருந்துச்சு. இந்த பாருங்க, இது வந்து சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்குது.
இது பாருங்க, எவ்வளோ பேர் பாருங்க அந்த ஸ்னேக் கிட்டேயே. இதெல்லாம் ரோட்டுக்கு வந்தால் எல்லாம் பயந்து ஓடுறது. கண்ணாடி பெட்டியில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் போய் நின்று அதை பார்த்துருக்காங்க. இது பாருங்க, அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்ட்லேயே 2-3 இருந்துச்சு நினைக்கிறேன் ஸ்னேக்ஸு. அவ்வளோ இருக்குது அந்த ரவுண்டுலேயே. தெரியுதுங்களான்னு தெரியல. பாருங்க, அது உடம்பா, இங்கேருந்து அது வரைக்கும் இருக்கான் அது உடம்பே. அது பாருங்க, தோல் பாருங்க எப்படி தெத்துன்னு. இந்த ஸ்னேக் அப்படின்றது மட்டும் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஒரு அனிமல் அப்படின்னா அது ஸ்னேக்கு தான். ஆமாம், இது ஒன்று சாரை பாம்பு அது. இது வந்து ரேட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் ரேட்டு தான் சாரை. எஸ், சாரை ஸ்னேக், ஐ மீன் ரேட் ஸ்னேக். அடுத்தது இது பாருங்கள், இது வந்து கோக்ரா அப்படின்னா நல்ல பாம்பு அப்படின்னு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதை பாருங்கள், இதுதான் பாருங்கள், முகத்தை பாருங்களேன், மூஞ்ச பாருங்களேன், எப்படிலாம் இருக்குல்ல. அதை பாருங்க, அந்த கட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு படுத்துட்டு இருக்கு பாருங்க. இதையுமே நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி தெய்வமாக கும்பிடுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒரு கடவுளாக நினச்சி கூட இதெல்லாம் கும்பிடுறவங்க இருக்காங்க உண்மையாகவே. ஆனால் ஒரு சில கிறிஸ்டியானிட்டி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்னா அது வந்துட்டு இந்த ஸ்னேக்காக தான் சொல்லுவோமே. நாங்கள் சொல்கிறதில்ல, எங்களுக்கு அது பைபிள்லேயே இருக்குது. இந்த பாருங்கள், ஒன்று அப்படியே வெளியே வருது பாருங்கள், அந்த ரவுண்டில் இருந்து வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து கட்ட உடல் மலை ஸ்னேக்கா. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தடிமனா. அந்த மூளையில் ஒன்று லாஸ்ட்டில் படுத்துட்ருக்கு, அதுவுமே செம்ம கட்டைப்பா. அப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்க. இதெல்லாம் இந்த நாகினி அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ இந்த சீரியல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க இதுங்கெல்லாம் பார்க்க. எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன் நான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால் ரொம்ப எடுக்கவே இல்லை ஸ்னேக்கெல்லாம். பாதி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்திருப்பேன். மீதிலாம் ஹஸ்பண்ட் தான் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே சுற்றிட்டே இருந்தாங்க. தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் வண்டர்லா, ஓகேங்களா? புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோலாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் எதை மிஸ் பண்ணேன் இந்த அனிமல், இந்த ஜூவில் போயிட்டு எதை மிஸ் பண்ணேன் அப்படின்னா சிங்கம் விட்டுட்டேன், பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். அண்ட் தென் கரடி பார்க்கல, சிங்கம் கரடி இது ரெண்டுமே பார்க்கல. மீதி எல்லாமே ஓவராலாக ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். இந்த பார்த்து தான் வீடியோவே எடுத்துகிட்டு ஓகே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அது யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான். இது வந்து பச்சோந்தி அப்படின்ற மாரி சொன்னாங்க. இது பாருங்கள், இது வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறுமா, அந்த பச்சோந்தியா இது. இதை பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே முடியா என்னன்னு தெரில. அது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், மெதுவாக வந்துட்டுருக்கு ஒன்று. அது கீழே ஒன்று படுத்துட்டு இருந்தது போல இவ்வளோ நேரம், அதை பார்க்கல. அது ஒன்று கீழே படுத்துட்டு இருக்கிறது ஏதோ வச்சிட்ருக்கு போலையே வாயில். ஐயோ ஏம்மா, வாயா அது அவ்வளோ பெருசாக திறக்குது வாயில். அது எதுவும் வைக்கல, அதோடைய இதுவே அப்படி தான் போல், அவ்வளோதான் போல். எப்படி பார்க்குது பாருங்களேன், மேலெல்லாம் சுற்றி சுற்றி.
இதுதான் குரோக்கடைல். குரோக்கடைல் இருந்துச்சு பாருங்க, அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சுங்க குரோக்கடைலாம். அதை பாருங்க, அங்கங்கே இருக்கிறது எல்லாமே குரோக்கடைல் தான். இந்த பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய குரோக்கடைல். இதை பாருங்க, படுத்துட்டு இருக்குதுங்க போல தண்ணியில். வாயை திறந்ததுங்க, அவ்வளோதான், நம்மலாம் உள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னா. ஆனால் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் வேறு லெவலு. ஒரு பயத்தோடையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். ஏன்னா எப்போவுமே நமக்கு வந்து நல்ல நேரம்னு சொல்ல முடியாதுல்ல. என்னதான் நமக்கு அதுங்களை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சாலுமே அது விலங்கு தான் இல்லை. குரோக்கடைல் கூட ஏகப்பட்டது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஏம்மா, அந்த ஸ்னேக்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஸ்னேக் ஃபுல்லாக பார்த்துட்டேன். நான் இப்போ வீடியோவில் பார்த்து பேசுகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அதனால் அப்படியே எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட்டே வந்தேன். எதுவுமே எல்லாமே குரோக்கடைல் பிளேஸ் தான். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய குரோக்கடைல் படுத்துட்டு இருக்குதுங்கன்னு. இதை பாருங்க, அங்கெல்லாம் படுத்துட்டு இருக்குதுங்க. அதை பாருங்க எவ்வளோ பெருசு. இது பாருங்க, இது வெளியே வந்துச்சு தண்ணியிலேருந்து வெளியே வந்து படுத்துட்டு இருந்துச்சு. இது அப்படி வெளியே வந்து வாழை தூக்கும் போது எல்லாம் கத்துனாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே, ஜனங்க எல்லாருமே வாவ் அப்படின்னு கத்துறாங்க எல்லாருமே. அது கொஞ்சம் வெளியே வந்திருந்தா வாவ் அப்படின்னு நாங்களாம் கத்திருப்போம் போல். அதை பாருங்க, அது உடம்பு பாருங்களேன் எப்படி இருக்கு. அது கால், உடம்பு பல்லி மாதிரியே இருக்குல்ல. ஆனால் குரோக்கடைல் பாருங்க. ஆனால் இதுதான் முதல்ல. யாராவது ஒருத்தர் போனாங்க உள்ள, பிரித்து மேய்ஞ்சிடுங்க இதுங்க. அவன் எலும்பு கூட மிஞ்சாதான் தெரியல, அந்த மாதிரி இருக்குதுங்க பார்க்க ஒவ்வொன்றுமே. அந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்க, இந்த குரோக்கடைலுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க, அது எல்லாமே குரோக்கடைல் தான். அது எல்லாமே முதல்ல தான், ஒவ்வொன்றுமே அப்படி இருந்துச்சு. பார்க்கவே அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறதா, அவ்வளோ அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது சதுப்பு நில முதலையாம். இது பாருங்கள், அந்த தண்ணியில் படுத்துட்டு இருக்கிறதே அதுதான் முதல்ல தான். இது பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்குதுங்கன்னு. இதோ தெரியுதுங்களா? அதை பாருங்கள், இதெல்லாம் முதல்ல கல்லுன்னு தான் நானும் நினச்சேன். கல் மாதிரி என்னடா படுத்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தா ரியாலிட்டி முதல்ல இங்கே எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க போல். ஆனால் அசைவு எதுவுமே இல்லை, ஆனால் படுத்துகிட்டே இருந்துச்சுங்க. அடுத்தது நீரடி பறவை கூடம், கங்கை நீர் முதலை நீரடி பறவை கூடம். இதுவுமே ஒரு இதுதான், முதலை தான். பாடா எவ்வளோ பெருசு அம்மாடி. வாழை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு வாழை இந்த தண்ணிக்குள்ளே. அதோட காலை பாருங்க, வாழை பாருங்க. ஐயோ அம்மா, மூக்கை பாருங்க எப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு இங்கேருந்து அது வரைக்கும். இதெல்லாமே காட்டு பண்ணிப்பா இதெல்லாமே. அது பாருங்களேன் எப்படி ஓடி வந்துச்சுன்னு கடகன்னு. இது எல்லாமே பண்ணிங்க. இதை தானே சொல்லுவாங்க. என்னதான் இப்போ ஒரு சில பேர் நம்ம திட்டுறோம், ஒரு சில பேர் அப்படின்னா ஒரு சில வேர்டை வச்சு திட்டுவோம்ல. என்னதான் வந்து பண்ணியை வந்து குளிக்க வச்சு நடுவீட்டில் நிப்பாட்டினாலும் அது மறுபடியும் சேர்த்துக்கே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணிக்கு அதுதான் இந்த பண்ணி. இது எல்லாமே பண்ணிங்க தான். எப்படிலாம் இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாகவே பிக்கு தான் எல்லாமே. பிக்குங்க கூட வந்து குட்டி போடுதுங்க போலாம், அவ்வளோ பிக்கு இருக்குதுங்கம்மா. நம்ம ஜனங்க குட்டி போடுறாங்களோ இல்லையோ, இனப்பெருக்கம் ஆகுதோ இல்லையோ, இந்த ரொம்ப அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப இனப்பெருக்கங்கள். அனிமல்ஸுக்கு கூட அந்த ஒரு ஃபீலெல்லாம் இருக்குது போல்.
இந்த பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு யானை. யானை வந்து கொஞ்சம் லாங்கில் இருந்தால் தான் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலி கிட்ட போய் எடுக்கலாம் முடியல அங்கே, ஏன்னா அது யானை இல்லை. ஐ மீன் அந்த கிட்ட போனோம் அப்படின்னா இந்த சைடோ அந்த சைடோ நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குது, அதை தாண்டி தான் அந்த பக்கம் போய் தான் நம்ம எடுக்கணுமே. அதனால் அதெல்லாம் அலோடு இல்லை போல். அதனால் தூரத்துலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் யானை வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். கேமராவில் தெரிஞ்சால் ஓகே பாருங்கள். ஏன்னா நேரில் பார்த்தேன், எனக்கே யானை மட்டும் நான் கிளியராக பார்க்கவே முடியல. ஏன்னா அது எங்கேயோ இருந்துச்சு யானை. அதனால் வீடியோவில் ஓரளவுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நான் ஏதோ புலம்புறேன், முடியல. ஆனால் சத்தியமாக முடியல. கால் அவ்வளோ வலி எனக்கு. கொஞ்ச நேரம் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியல. பாதம் அவ்வளோ வலிச்சுது எனக்கு. இப்போ தான் அப்படி உக்காந்தனே. லாஸ்ட்டாக இந்த யானையை பார்த்துட்டு வந்து தான் உட்காந்தேன். அப்படி சாஞ்சிக்கிற மாதிரி லைட்டாக அப்படி உட்காந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. உடனே மறுபடியும் எழுந்துச்சி ஓடி இருப்பேன். இதை பாருங்கள், இதுவும் யானை தான். தெரியுதுங்களா கிளியராக? எவ்வளோ ஜூம் பண்ணி எடுக்கணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்து தான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 4000 வாட்ச் ஹவர். இப்போ தான் 54 நான் இருக்கேன். 54 இருந்து இது எப்போ 100 ஆகுறது, 100, 1000, 1000த்துலேருந்து 4000 வரணும். அப்போ தான் எனக்கு இந்த யூடியூப் மானிட்டைஸே கிடைக்கும். மானிட்டைஸ் கிடைச்சாதான் நமக்கு ஓரளவுக்கு யூடியூப்பில் வின் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலாவது இருக்கும். ஏன்னா இவ்வளோ வீடியோஸ் போட்டுமே அது வரல அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அல்காரிதம் வேறு சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த அல்காரிதம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஆக்சுவலி இந்த இந்த ஜானுக்குள்ளே நம்ம வந்து சேனலுக்கு மானிட்டைஸ் க்ரியேட் பண்ணி வச்சிடணும். அதனால தான். அடுத்து ஒன்று வரும் பாருங்கள், ஒரு அனிமலு. இதுதான் காண்டாமிருகம். இது பாருங்கள், காண்டாமிருகம் போர்டில் போட்டிருக்கா. அதுவுமே சரி, அது உடம்புமே சரி ஏம்மா அப்படி இருக்குது. ரொம்ப ஒரு பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு இந்த பாருங்க எப்படி இருக்க பாருங்கள் உடம்பு. காண்டாமிருகம் தான். இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப வெயிட்டாக ஃபுல் சதையோடு இருந்துச்சு. அறுத்தா கூட சதை வந்து ஒரு வாட்டி அறுத்தா வராது போல், 4-5 வாட்டி அறுத்தா தான் சதையே வரும் போல். அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பாடி மாதிரி இருந்துச்சுங்க ரெண்டுமே. ஒன்று பெரிய காண்டாமிருகம், இன்னொன்று சின்னது. ரெண்டுமே வந்து ஆக்சுவலி குட்டி போல், அம்மாவும் குட்டியும் போல். தெரியுதுங்களா காண்டாமிருகம்ப்பா?